ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, நூக்கல் தாங்க பார்க்க போகிறோம். நூக்கல் வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். மட்டன் குழம்பே தோற்றுரும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நூக்கல் குழம்பு வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் இது 4தோடையும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்குது. அதோட இஞ்சி, பூண்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு, அதோட ஒரு தக்காளி. நான் வந்து ஒரு நாள் பெரிய தக்காளியாக இருக்குது, நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் வந்து அதை அரைச்சி வச்சாச்சு. நம்ம வந்து நூக்கல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வாங்க இதை தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான் குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து இது வந்து என்ன எண்ணெய்னா, நான் வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான். அது நல்லா சூடானதும் வந்து கடுகு, சீரகம் சேர்த்து 2 பொரியட்டும். பொரிஞ்சதும் வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல் சேர்த்துடலாம். நூக்கல் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் சேர்த்தா சரியாயிடும். எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 1 minute போதும், 2 minutes தான் தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதை கழுவி நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி சேர்ந்தாலும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம நூக்கல் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா, நமக்கு நுரையீரல் பிரச்சனையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சரியாயிடும். இது சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். அப்புறம் புற்றுநோய் வராமல் பார்த்துக்கும். பெருகுடலில் வந்து சில பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் சரியாயிடும். இது வந்து நரம்பு தளர்ச்சிலாம் இதில் வராது. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், இதில் நீர் சத்தும் இருக்குது. அதுதாங்க, குக்கர் திறந்து பார்ப்போமா? 2 விசில் விட்டு அந்த கேஸ் லீக் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னென்னா இதில் வந்து மட்டன் பீஸ் மட்டும் தான் மிஸ்ஸு. மட்டன் பீஸுக்கு பதிலாக நம்ம நூக்கல் சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான நூக்கல் குழம்பு ரெடி. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியேவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் என்னமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொத்தமல்லி தூவிட்டால் சூப்பர், சர்வ் பண்ணலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.